உறவுகளை சேர்ந்திருப்பதும். ஸஹீஹுல் புகாரி அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மன் ஸர்ரஹு ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கி. எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நாம் கொடுக்கும் பொழுது, உறவுகளுக்கு கொடுக்கும் பொழுது, பெற்றோருக்கு கொடுக்கும் பொழுது, நம்முடைய சிறிய தாய்க்கும் பெரிய தகப்பனாருக்கும் பெரிய தகப்பனாரினுடைய குடும்பத்திற்கும் நாம் செலவு செய்யும் பொழுது நாம் குறைந்து விடுவோம் என்பதாக நாம் நினைக்கிறோம். சாதிகுல் மஸ்தூக், வாய்மையாளர் என்று சான்று கொடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸர்ரஹு, ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத் எல்லா ஹதீஸ் புத்தகங்களிலும் பதியப்பட்ட ஒரு நபிமொழி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை அதாவது பல நபி தோழர்கள், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார், ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார், சயீத் இப்னு ஜுபைர் போன்ற பெரும் பெரும் நபி தோழர்கள், ஒரு நபி தோழர் அல்ல. இப்படியான ஹதீஸை ஹதீஸ் உலமாக்கள் மிகப்பெரிய தரத்தில் வைத்து பார்ப்பார்கள். முத்தவாத்திரான ஹதீஸ் என்று சொல்வார்கள். மிகவும் பலம் பொருந்திய ஒரு ஹதீஸ், குர்ஆனுக்கு அடுத்து மதிப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஹதீஸுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸர்ரஹு, யாரேனும் ஆசைப்படுவார் என்று சொன்னார், அய்யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கி, வாழ்வாதாரம் விசாலமாக வேண்டும் என்று, இந்த உலகத்தில் வாழும் காலம் முழுவதும் வாழ்வாதாரம் விசாலமாக வேண்டும் என்று யாரேனும் ஆசைப்படுவார் என்று சொன்னால், வஅய்யுன் ஸஅலஹு ஃபி அஸரி, நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடு உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவாரேயானால், ஃபல்யஸில் ரஹிமா, இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த பந்தங்களை யார் சேர்ந்திருப்பார்களோ, இரத்த பந்தங்களுக்கு யார் கொடுப்பார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் தன்சுரூன வ தர்சுகூன் இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களின் பொருட்டால்தான் அல்லாஹ் உங்களுக்கு உணவை